ஒருபோதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையாது, கிடையவே கிடையாது, என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை, திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது. இது பட்டவர்த்தனமாக, தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித் தருவார். பாஜக அதிமுகவை முருட்டி மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்திருப்பதாக அமித்ஷா அவர்களே அறிவிக்கிற நிலையை நாம் இங்கே பார்த்தோம். கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தலைமை அறிவிக்கவில்லை. அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவின் தலைவர் அமித்ஷா அறிவிக்கிறார். அப்படி என்றால் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணியா, பாஜக தலைமையில் கூட்டணியா என்கிற சந்தேகம் எழுகிறது. பத்திரிகையாளரை அழைத்தது பாஜக, கூட்டணியை அறிவித்தது பாஜக, கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருப்பதும் பாஜக. அதிமுகவினுடைய ரோல் என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய கூட்டணி. எனவே இந்த கூட்டணியால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் பெரிதாக திமுக கூட்டணிக்கு எதிராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது. மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அண்மையில் தான் கூறினார். அதற்கு பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில கொள்கைகளை எல்லாம் விமர்சித்து பேசினார். கூட்டணி அரசு அமைக்கப் போகிறோம், அதிமுக தலைமையில் கூட்டணி என்று அந்த வார்த்தையும் சொன்னார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு முன்னால் மாநில முதல்வராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை. கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் 5 நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும். அவர் மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்துவிட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதையும், இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. அதிமுக கூட்டணியில தேமுதிக இருந்துச்சுன்னு ரொம்ப முன்கூட்டியே இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு? நீங்களும் அதிமுக கூட்டணியில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக தொலைக்காட்சியில் நானும் பார்த்தேன். அதனால அது அவங்க 2 கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவு அது. சோ அதை பற்றி நாங்க எந்த கருத்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்னும் சற்றேறக்குரிய 1 வருடம் இருக்கிறது தேர்தலுக்கு. அதனால நாங்கள் இந்த முறை மிகவும் யோசிச்சு நிதானமா தான் முடிவெடுப்போம். 6 மாசம் எங்க கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்க குறிக்கோளை கொண்டு அதற்கான பணிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்றேன். நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவுடன் தான் கூட்டணியில இருந்தோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்போ இன்னும் 1 வருஷம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி பணியை மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த கூட்டணிக்கு போறோம், யார் கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாங்க டிசிஷனே எடுக்கல. இதான் உண்மை. அதனால எங்க கிட்ட யாரும் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை. தற்போது எந்த கூட்டணியிலும் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. நான் இன்னைக்கே எல்லாமே சொல்லிட முடியாதுல்ல. நாங்க எங்க கட்சி வளர்ச்சி மட்டும்தான் போக்கஸ் பண்றோம். இப்ப எங்க வேலை 30ஆம் தேதி நடக்கின்ற செயற்குழு பொதுக்குழு சிறப்பாக நடத்தணும். அதற்கு என்னெல்லாம் அறிவிப்பு வரப்போகுது, அது எப்படி நடத்தணுன்றத பத்தி ஆலோசனை நடக்குது. அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றும் நாங்க உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.